நாம ஒரு விஷயம் சொல்றோம், இப்ப இந்த இதுக்குள்ள நீங்க வருகையில பிரவேசிக்கணும்னா இப்படி இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை கேள்வி? ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, பிளைட்ல ஏற வரீங்க, அவங்க செக்யூரிட்டி செக்ல என்னென்னமோ சொல்றாங்க, அத்தனைக்கு நீங்க கீழ்படுறீங்களா இல்லையா? பெல்ட்டை கழட்டுங்கிறாங்க, கழட்டுறீங்களா இல்லையா? கழட்டுறீங்க தானே? ஷூவை கழட்டுங்க, கழட்டுறீங்க. உங்களை மொத்த பாக்கெட்ல இருந்து எடுத்து வைக்க சொல்றாங்க, வைக்கிறீங்க. நீங்க வந்து கேட்டிருக்கீங்களா, நான் காசு கொடுத்து பிளைட்ல போறேன், நீ என்ன இவ்வளவு செக் பண்ற, நான் கொடுக்குற சம்பளத்துல தான் நீயே நிக்கிற, முடியுமான்னு கேட்க முடியுமா? அவரை பார்த்தோன்னே பயபக்தி உங்களுக்கு வருதா இல்லையா? ஆமா தானே? அவர் கடைசி வரைக்கும் என்ன சொன்னார், அப்படியே திருப்தி இல்லாம ஒரு ரூம் கூட்டு போனா அங்கேயும் போறோம்ல, அங்க கூட்டு போயிட்டு எப்படி செக் பண்ணாலும் ஒத்துக்கிறோம் தானே? அவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்குல்ல. இங்க ஒரு சும்மா சொல்லி பாருங்க, கொஞ்சம் முடிய பார்த்து வெட்டுங்க பிரதர், கலர் அடிச்சு யா, அதனால என்ன கேள்வி கேட்கிறா? சபையில் இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. இந்த முக்காடு ஏன் போட வேண்டும்? அது முக்காடு என்பது என்ன உபதேசம்? யோசிச்சு பாருங்க. அந்த உபதேசம் சரியா தப்பா இல்ல போடணுமா போட வேணாமாங்கிறதுல வேற விஷயம். அந்த கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் வரல. எங்க அந்த காலத்துல ஊழியக்காரங்க இருக்கும்போது ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து அசிஸ்டண்டா வருவாங்க. வந்த உடனே பாஸ்டர் சொல்வாரு, போய் அந்த டாய்லெட்டை கிளீன் பண்ணுவாரு. இவர் சீசன் ஆகி பரலோகத்துக்கு வரதுக்கோ டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா என்ன ஆகும்? நான் உங்ககிட்ட பைபிள் படிக்க வந்தேன், நீங்க என்ன துணி துவச்சு போட சொல்றீங்க, தண்ணி எடுக்க சொல்றீங்க. எனக்கு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னாரு, சீசத்துவம் ஆகணும்னா முதல்ல என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்டாரு. என்ன செய்யணும்னு கேட்டேன். கார கழுவணும்னு சொன்னார். நான் நினைச்சேன், கார் கழுவுறதுக்கும் சீசத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சீசத்துவம் வேறு. நம்ம சீசத்துவம்னா என்ன நினைக்கிறோம்? இயேசுவோடையே கூடவே போய் எல்லார் வீட்லயும் சாப்பிட்டு 12 மீதம் நிறைய அப்பத்தை எடுத்து அப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கேயும் போய் அவரோட படுத்து அவரோட தூங்கி எந்திரிச்சு வரங்களை பெற்று அற்புத அடையாளங்களை செய்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு போனோம். இதான நமக்கு சீசத்துவம். ஆனா இவர் சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, கார கழுவுனாரு. கார கழுவுறதுக்கும் சீசத்துவத்துக்கும் என்ன போது அவர் சொன்னாரு, அந்த கார கழுவும் போது உன் பெருமை உடையும்னாரு. அதே வார்த்தை சொன்னாரு, உன் கார கழுவும் போது தான் உன் பெருமை உடையும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்கள், உடனடியாக ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு எதிர் கேள்வி. ஏன் செய்யணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். சில நேரங்களிலே நான் சொல்வேன், பரிசுத்தவான்கள் சொல்வது நமக்கு புரியாது, அவங்க சொல்றது நமக்கு என்ன செய்யாது, புரியாது. ஆனால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படித்தான் இருந்துச்சு 2000 வருஷமா சர்ச்சு.